அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை நல்வணக்கத்தை அறிவித்துக் கொள்கிறேன். இந்த புரட்டாசி மாத ராசி பலனை பார்க்கும்போது இந்த கிரக நிலவரங்கள் நமக்கு எந்த அளவுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த புரட்டாசி மாதத்தில் பொறுத்த வரைக்கும் அந்த சிம்மத்தில் இருக்கிற சிம்ம ராசி சொல்லக்கூடிய ராசியில் இருக்கக்கூடிய அந்த புதனும் சுக்கிரனும் கூட இருப்பாங்க. செவ்வாய் ரிஷபத்தில் இருக்கார். செவ்வாய் ரிஷபத்தில் இருக்கும்போது தன்னுடைய பார்வையை பார்க்குறார். பிரமாதமாக இருக்குது எல்லாம். அதே மாதிரி புதனும் சுக்கிரன் இருக்கிற காலத்தில் பொறுத்த வரைக்கும் கன்னிக்கு சுக்கிரன் எப்போ போவார்னா அந்த புரட்டாசி 8ஆம் தேதி கிளம்புவார். அதாவது 25 செப்டம்பர் கன்னிக்கு போகிறார். அந்த அடுத்தது புதன் கன்னிக்கு போகிறோன்னா 16ஆம் தேதி புரட்டாசி 16ஆம் தேதி 3 அக்டோபரில் கிளம்புறார், கன்னிக்கு போகிறார். அது வரைக்கும் அங்கே தான் இருப்பார். அந்த செவ்வாய் மிதுனத்துக்கு போகிற காலம் உண்டு. இந்த புரட்டாசி 22ஆம் தேதி, அதாவது 9-10 அக்டோபர் 9. அந்த சனீஸ்வரன் புரட்டாசி மாதத்தில் வக்கர நிவர்த்தியார். அதாவது புரட்டாசி 23ஆம் தேதி, அக்டோபர் மாதம் பார்க்கும்போது 10ஆம் தேதி வரும். அக்டோபர் 10ஆம் தேதி வரும். அந்த ஒரு காலகட்டத்தில் சனீஸ்வரர் வக்கர நிவர்த்தி ஆகிறார். ஆஸ்பத்திரியில் டிஸ்சார்ஜ் பண்ணியாச்சு, ஹெல்த்து நல்லா இருக்கார், சுறுசுறுப்பாகிடுவார். இனிமேல் இந்த இதில் இருக்கும்போது அருமையான இந்த காலகட்டத்தில் குரு எப்போதும் போல ஐப்பசி மாதம் தான் வக்கர முடிவு வரைக்கும், அது வரைக்கும் வக்கரத்து பலம் பெற்றுன்னு வர்றார். வக்கர நிலையும் மறுபடியும் பலம் பெற்று வர்றார். நல்லபடியாக சுகமாகறதுக்கு இன்னும் இந்த மாதம் ஐப்பசி மாதம் வரைக்கும் போகணும். ஓரளவுக்கு தேறி ஆயிடுச்சு. அதே சமயத்தில் சனீஸ்வரன் வக்கர நிவர்த்தியான பிறகு சிரமம் எதுவும் இல்லாமல் அழகாக செயல்படுவார். மகரத்தில் உட்கார்ந்து சனீஸ்வரர் செயல்படுவார், சுரமையாக செயல்படுவார். அதே மாதிரி இன்னொரு ஆச்சரியமான விஷயம், இந்த புதனும் சுக்கிரனும் கன்னியில் உட்கார காலகட்டத்தில் இது சிம்மத்தில் இருக்கும்போது சூரியன் புரட்டாசி மாதன்றதுனால கன்னியில் இருப்பார். கண்ணில் இருந்த புரட்டாசி மாத சூரியன் அழகாக மீனத்தில் இருக்கிற குருவை பார்க்குறார். குரு சோர்வுற்று இருக்க காலத்தில் ஓரளவுக்கு சூரியனுடைய பார்வையில் கதிர்கள் வந்ததுனாலே அவருக்கு தெம்பு வந்துடுது, மறுபடியும் ஒரு புத்துணர்ச்சி வந்துடுது, ஆனந்தமாக இருக்குது, அமைதியாக இருக்குது. தன் குறையெல்லாம் வேலையெல்லாம் சொல்லி அழுகிறார். நான் காதல்படாது நிறைய செய்யறேன்னு சொல்லிட்டு சொல்கிறார். அதே சூரியன் கண்ணியில் உட்காந்து புதன் சிம்மத்தில் உட்காந்து ராசி பரிவர்த்தனை பண்ணிக்கிறாங்க. சுக்கிராச்சாரியன் கூட இருக்கார். அருமையாக ஒரு காலகட்டத்தில் இந்த காலத்தில் இருக்கும்போது ஒரு குறையும் இல்லை. பலவிதமான ராசி பலன்கள் மூலம் வரும்போது நவகிரகங்கள் செய்யக்கூடிய காலத்தை பார்த்து அருமையாக இருக்கும். ஸோ அதே மாதிரி ராகு கேதுக்கள் இருந்தாலும் ஒருத்தர் சுக்கிரன் கால் நிற்கிறாரு பரணியில், ஒருத்தர் அந்த குருனுடைய கால் விசாத் நிற்கிறார். பெரிய மகான்களுடைய தலையில் இருக்கும்போது கொடுக்கக்கூடிய வள்ளல்கள் அவெல்லாம். சுக்கிரனும் இந்த காலத்து குருவனுடைய ஒரு முயற்சி திருவினையாக்கிற அளவுக்கு சுக்கிராச்சாரியர் தன்னுடைய பங்கை செலவச்சிருக்கார். புதனும் சுக்கிரனும் அருமையாக செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது படிப்படியாக ஏன்னா நமக்கு தெய்வ சாங்கியம் நமக்கு எப்போதும் உண்டு. நம்ம கூட பகவான் இருக்கான்ற ஒரு நம்பிக்கை நல்லாவே உண்டு. விசிபிலிட்டி நல்லாவே தெரியும். ஒவ்வொரு செயல்பாடும் நமக்கு இருக்கும்போது நுணுக்கமாக பார்க்கும்போது அந்த ஒரு சந்தோஷமான மனத்தெளிவு, அன்பு, ஒரு பாசத்தில் இருக்கக்கூடியது பகவான் கூட இருக்க தெம்பு இருக்கும். எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், எத்தனை வறுமையை காட்டினாலும், எத்தனை நோய் படுத்தினாலும் நமக்கு ஒரு அனுகூலமான நிலைமை கோல்சார்ந்த கிரகங்கள் இப்போல்லாம் கொடுத்துட்டு இருக்குதுன்னு தெளிவாக புரியுது. இப்பேற்பட்ட நிலையில் இருக்கும்போது இந்த மாத பலன்கள் கடந்த மாத காலத்திலும் இன்னும் பலபடியாக முன்னேறி வருவோம். ஜீவனத்தில் வழி இல்லாமல் இருந்தது, ஜீவனங்கள் மறுபடியும் வர ஆரம்பிச்சுட்டு நோய் நம்மளை போட்டு பாட்டிடுத்து, அதுலேருந்து வெளியில் வந்தாச்சு. மறுபடியும் ஆரோக்கியம் கூட ஆரம்பிச்சுட்டு இயற்கையான வாழ்க்கையை நம்ம அனுஷ்டானம் பண்ணுறோம். வெளிநாட்டுக்கு போகலாம், எல்லாம் பண்ணலாம். அதே சமயத்தில் பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு என்ன வழி உண்டோ மன தெளிவு இருக்குது. சுருதியமாக காரியத்தை எடுத்து செயல்படுத்த முடிய அளவுக்கு நமக்கு ஒரு மன தெளிவு, புத்துணர்ச்சி வந்திருக்கு. உறவுகள்லாம் விட்டு போன உறவுகள்லாம் மறுபடியும் ஒரு இணக்கம் கொண்டுட்டாங்க. நாளைக்கு திருமண பாக்கியம் அது இது சொல்லக்கூடியதெல்லாம் இப்படியே நாள் பட்டு கடந்து போனதெல்லாம் சுகமாக முடிகிறது. ஸோ எல்லாமே மேலிருந்து ஒரு
திருமணத்துக்கு ஒரு நங்கையோ திருமணத்துக்கு ஒரு வாலிபனோ ஒரு ஆடவனோ வரணும்னா தன்னுடைய சுயநலத்தை பார்த்து தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அந்த சுயநலம் அந்த குடும்பத்துக்கும் வரணுமே அப்படின்னு ஒரு நிலைமை இருக்கணும். அந்த சம்பந்தி உறவு வந்தானா, சம்பந்தி வரும்போது அந்த ஒரு சமபந்தி அப்படி வரும்போது அந்த குடும்பத்துக்கு நமக்கும் தொடர்பு இருக்கும்போது எக்ஸ்ப்ளாய்டிங் வரக்கூடாது. அந்த குடும்பம் நம்ம குடும்பம் தான் எண்ணம் இருக்கணும். அதே சமயத்தில் செலவுகள் வந்தாலும் கூடி கூட வந்தாலும் அந்த குடும்பத்துக்கு நம்மளை போல் செலவுகள் இருக்கும். அதே மாதிரி இந்த எண்ணங்கள்லாம் வரணும். அந்த குடும்பம் பாதிக்கக்கூடாது. அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணனால இந்த குடும்பம் உயர்வடையும், இப்படிலாம் இருக்கணும். ஆனால் ஒருத்தர் சம்பாதித்து அவ்வளோ ரூபாய் எதிர்பார்த்துன்னு அதே மாதிரி சம்பளத்தை எதிர்பார்த்துருக்கூடிய காலத்தில் இருந்து நம்ம இதுலேயும் வாழ முடியும் அப்படின்னு எண்ணம் வரணும். அந்த எண்ணம் இப்போ வந்திருக்கும். செலவுகள் நம்ம வச்சே தான் செலவுகளை குறைக்க முடியும். ஆடம்பர வாழ்க்கையை விட்டால் தான் முடியும். எளிமையான வாழ்க்கை, கை கால் கண்ணு மூக்கு எல்லாம் உடம்பு சக்தி கொடுத்துருக்கான். எந்த எளிமையான முறையில் வாழ்ந்து சந்தோஷமான உறவை வளர்த்துக்கணும். எது எடுத்தாலும் பணத்தை முதலாக கருதி செஞ்சோன்னா பணம் வெறும் செயல்படுறதுக்கு ஒன்று தான், ஒரு பொருள், அவ்வளோதான். அதுவே எல்லாம் கொடுக்காது. அதனால் நமக்கு தகுந்த மாதிரி தான் பணம் செலவழிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாழ்க்கையில் நடத்த முடியாது. அது உணர்வு புரிஞ்சிக்கணும். திருமணம் பாக்கியம் வரும்போது அந்த பாக்கியத்தை பின்னாடி குடும்பம் நடத்தணும்னு எண்ணம் வரணும். பொழுதுபோக்காக யாரும் திருமணம் பண்ணிக்கிறதில்லை. நம்ம செலவுக்கு வேணும் கூட ஒரு கம்பேனியன் வேணுன்றதுக்காக யாரும் கல்யாணம் பண்ணிக்கல. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு குடும்பத்துக்காக ஒரு பெண்ணுக்கு போகிறா, ஒரு குடும்பத்துக்காக ஒரு ஆண் அடுத்து தன்னுடைய வாரிசுகளை உண்டாக்கி அந்த குடும்ப தலைமைதாகி நடத்துகிறான். இதுதான் வாழ்க்கை ரகசியமே. அது பகவான் தொடர்பு கொண்டு இருக்கணும். இதெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதத்தில் கிரகங்களுடைய ஒரு போக்கு பார்த்தேன்னா ரொம்ப அருமையாக இருக்குது. சனீஸ்வரர் தன்னுடைய பார்வையை கேது மேலே பார்க்குறார். ராகு கேது தொடர்பு இருக்குது. அதே மாதிரி செவ்வாய் மிதுனத்துக்கு போன உடனே மாத கடைசியில் புரட்டாசி ராகு தன்னுடைய பார்வை பார்ப்பார். அதே மாதிரி செவ்வாய் தொடர்பு கொண்ட பிறகு இந்த சிம்மத் தொடர்பு கொண்ட பிறகு அடுத்த பிறகு குருவுடைய தொடர்பு டைரெக்டாக நேரடியாக கிடைக்கிறது. செவ்வாய் மிதுனத்துக்கு போன பிறகு மாத கடைசியில் புரட்டாசி 22ஆம் தேதி போன பிறகு சனீஸ்வரன் தொடர்பு கொள்கிறார். சனீஸ்வரன் எப்போது பர்மனண்ட்டாக குரு தொடர்பு கொண்டிருக்கார். கவலையே பட வேணாம். உழைக்கிறவர் எல்லாத்துக்கும், சனி கர்மங்களுக்கு எல்லாத்துக்கும் அவர் தான் பொறுப்பு. பொது காரகத்துவம். குரு எல்லாத்துக்கும் பொறுப்பு. சுபங்களை கொடுக்கறதுக்கு, வாழ்வியல் வளத்துக்கு வேண்டிய அத்தனையும் கொடுப்பார். பணம், புல், அந்தஸ்து, ஸ்டேட்டஸ், விருத்தி எத்தனையும் கொடுக்குறார். சுக்கிரன் அதை காட்சியை கொடுத்து அழகான ஒரு காட்சி, அமைதியான, ஆனந்தமான, சந்தோஷமான, குதூகலமான, ஒரு திருப்தியான ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கறதுக்கு சுக்கிரன் மட்டும்தான் கொடுக்க முடியும். வெறும் ஒரு காலங்காரி நடத்தணுன்றதுக்காக வேண்டி சனீஸ்வரன் கர்மத்து பின்னாடி வச்சா கூட குரு தான் சுபமாக இருக்கிற மங்களங்களுக்கு அடுத்தடுத்து விருத்தி செய்வார். அந்த விருத்தி செய்கிறது மட்டும் போராது, அது ரசனையோடு அனுபவிக்கக்கூடிய அமைப்பு வரணும். அதுதான் சுக்கராச்சாரியர் செய்கிறார். அதனுடைய ரசனை ரொம்ப அருமையாக இருக்கும். வாழ்க்கையில் எல்லாம் தன்னிறைவு, ஓரளவுக்கு திருப்தி, ஒன்றுமே இல்லாத அவஸ்தைப்பட்டிருந்தது போதாது சொல்லக்கூடியவங்க கூட இது போதுன்னு சொல்கிறவங்களுக்கு வாழ்க்கை வளவியல்வான அருமையான இந்த காலகட்டத்தில் நாம் போயின்னு இருக்கோம். வி ஆர் ட்ராவலிங் ஆன் திஸ் பாத். அதனால் நமக்கு மேலும் மேலும் வந்துட்டே இருக்கக்கூடிய அமைப்பு. இது மழை காலமாச்சு, எல்லாம் அது காலத்தில் பருவத்தில் பெய்ய வேண்டியதெல்லாம் பெய்யும். அது நமக்கு ஒன்றும் பெரிய பாதகம் இல்லை. எல்லாம் வளர்ச்சி காண நோக்கும்போது எல்லாமே அனுபவிக்கலாம். வீடு வசதிவாதிகள்லாம் எந்த காலத்திலும் வீடு வசதி வாங்க முடியும். அதுக்கு உண்டான அனுகிரகத்தை கொடுத்தாச்சு. வழிமுறைகள் என்ன, அதுக்கு உண்டான வழியும் முக்தியும் கொடுத்தாச்சு. அதனால் நீங்கள் திருமண பாக்கியமோ பசங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்கால வாழ்க்கையை பற்றியோ நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையே இல்லை. படைத்தவன் முன்னக்கூட்டி ஏற்பாடுகளை பண்ணி தான் வச்சுருக்கான். நம்மகிட்ட சொல்லலை, ஆனால் செயல்படுத்துவான். அதுதான் பகவான். இந்த விலகலை பார்க்கும்போது இனி ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். அன்பான துளாராசி நேயர்களே, சுக்கராச்சாரியார்னாலே உங்களுக்கு சந்தோஷம்தான். சர்ப்ப கேது உட்கார்ந்துருக்கு விழா காலப்ப, அது இப்படி நை இப்படி பண்ணிட்டுருக்குமே. கேதுனாலே கொஞ்சம் கஷ்டம்தான். பேரே கேது. இது உட்கார்ந்து கெடுத்துருமேன பயப்பட வேண்டாம். எப்பொழுதுமே அந்த ஞானத்துக்கு ஞானகாரன் கேது பேர். ஞானம் இருந்ததுன்னா உலக விஷயங்களில் ஈடுபட முடியாது, அப்படி வரும். ஆத்மாவுக்கு சரீரத்து நிறைய வேறுபாடு உண்டு. ஆத்மா வச்சு தான் சரீரன்றது உணர்வு கொடுக்கக்கூடியது தான் துலா ராசியே.
அதுதான் ரிஷபத்து துலாத்து நிறைய வேறுபாடு இருக்குது. அவன் எப்படியோ கோடி கோடியாக பாவங்க, கோடியில் நிற்பான் அவன். அதனால் சரீரத்துக்கு ஆத்ம சம்பந்த விஷயங்களுக்கு கோடியில் நிற்பானுங்க. சரீர சம்பந்த விஷயம் அனுபவிக்கிறதுனா கோடீஸ்வரனாக இருப்பாங்க. இதான் விஷயம். துலாத்தில் ஏன் இது மாதிரி இறங்க மட்டும் எங்களுக்கு மட்டும் ஏன் அப்படின்னு கேட்குறான்னா, ஞானக்காரங்க சம்மந்தப்பட்ட விஷயந்தான் துலாம். அந்த ஒரு ராசிக்கும் 6 8 வச்சுருக்கேன். காரணம் இதுதான் அவசியமான விஷயம். இது காலபுருஷனர் கேட்கணும். என்ன கேட்கக்கூடாது. எல்லாத்துக்கும் எதுவுமே ஒரு தொய்வு வரும். ஏன்னா மெட்டீரியல் வேர்ல்டு இது. அதில் எப்போதுமே மாறிகிட்டே இருக்கணும். இப்படி தான் இருக்கணும் கிடையாது. இப்படியே இருந்தால் ஒரு அலுப்பு வந்துடும். அதுக்காக வந்து பல விஷயங்கள் ட்ரெண்டெல்லாம் உண்டாக்குவான். இது பகவான் கிருஷ்ணன் பண்ணுற வேலை இது. அதை நம்ம நாட்டில் மட்டும் எவனும் பணக்காரனே ஆக முடியாது. பணக்காரன் ஆனால் அடுத்த நிமிஷமே காலாவதி ஆகிடும். அது வேற ஒருத்த வாங்கி அமுக்கிடுவான். அது இல்லைன்னா தட்டணிங், பயம், உணர்ச்சி, பாய், இப்படிலாம் இதுவே தான். அது மற்ற இடத்துல அப்படி கிடையாது. வாட்டுக்கு எவ்வளோ பணம் இருக்குன்னே தெரியாது. வாட்டு இருப்பான், சாதாரணமாக இருப்பாங்க. வெளிநாட்டில் எல்லாம் வெளிநாட்டிலேருந்து இப்படி அவனுக்கு அந்த அளவுக்கு ஒரு சம்பளம் கொடுத்து சின்ன வியாபாரம் இதை கொண்டு என்ன தொழில் பண்ணுறன்னு கூட தெரியாது. அப்படி இருக்கும். ஆனால் நம்மளால் அப்படியா எந்த நேரத்தில் வேணால் எது வேணால் ஆகிடும். அதான் இங்கே எப்படி துலாத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா பூர்வ புண்ணாதி சனீஸ்வரர் தான். கவலையே இல்லை. அவர் மறைமுகஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இறங்கி துலாத்துக்கு உண்டான பூர்வ புண்ணாதி தன் 4ஆம் வீட்டுக்கு வந்து, அது அந்த 5ஆம் வீட்டுக்கு 4ஆம் வீடாக சொல்லக்கூடிய 12ஆம் வீடு, அந்த 4ஆம் வீட்டில் உட்காந்துட்டு அழகாக குருவை பார்க்குறாரு. குரு எத்தனாம் வீட்டில் இருக்கார்? குரு 6ஆம் வீட்டு அதிகாரி. மறைமுகஸ்தானத்தில் பார்த்து பண்ணுறாரு. ஏன்னா இவருக்கு தெரியாது, இங்கிதம் தெரியாது. அதனால் இவங்களுக்கும் வாழ்க்கையில் நன்னறிவு அடையணும் உழப்படன்னு சொல்லிட்டு கடந்த 2-3 மாதத்தில் மறித்து பண்ணியாச்சு. அப்பேற்பட்ட துளாராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்கும் நிற்கிற நட்சத்திரங்கள்லாம் பார்த்தோன்னா செவ்வாய் சித்திரன் களத்தரம் சம்மந்தப்பட்டவர். அதே சமயத்தில் சுவாதி ராகு வேண்டியவர், செக்யூரிட்டி கார்டு, அவளுக்கு ப்ரொடெக்ஷனுக்கு. அதே சமயத்தில் குரு அவர்கிட்டயே உனக்கு சாமர்த்தியில் நானே செய்கிறேன்ற 3 பேர் செயல்படுறாங்க. செவ்வாயோட 3ஆம் 4ஆம் பாடன்றது பயங்கர வீரியம் ஜாஸ்தி. அதனால் அந்த ஒரு ஈர்ப்பு, அந்த சில இடத்துல தான் இத்தினூண்டு கடை வச்சுருப்பான். அந்த கடையில் எங்கேருந்தோ வந்து வாங்குவான். அது பார்த்தா உலகத்துக்கே தெரியாது. அந்த டேஸ்ட்டு அமைப்பு அந்த இதெல்லாம் போகும்போது வெளிநாட்டிலேருந்து ஊர்லேருந்து இந்த கடையில் வாங்கிட்டு போவாங்க. அப்படி ஒரு பெருமை இருக்கும். உள்நாட்டு கால உண்மை அவளுக்கு தெரியாது. அப்புறம் தான் தெரியும் மகிமை. அந்த மாதிரி அமைப்பிலேருந்து துளாராசியில் இருப்பாங்க. அவங்களுக்கு இப்போல்லாம் வந்து இனிமேலாம் வந்து கொடிகட்டி பறக்கலாம். அத்தனை விஷயமான எத்தனை வாழ்க்கைகளுடைய சௌகரியங்களும் தனம், தானியம், புண்ணியம், செல்வம் என்னென்ன உண்டோ அமைப்பு, குழந்தைகள் நலம், நல்ல ஆரோக்கியம், திறமானம், 16 வகை செல்வங்களுக்கு குறைவில்லாமல் என்னென்னு எண்ணி பார்க்கலாம். அவ்வளோ ஒரு அந்த அளவுக்கு சொல்லி பார்க்குற அளவுக்கு சொல்கிற அளவுக்கு கூட இல்லை. அவ்வளோ கீர்த்திகளை கொடுத்துட்டே இருப்பான் ஒருத்தருக்கு. இந்த அத்தனை பேரும் 12 ராசினியர்களுக்குமே சுறுசுறுப்போடு எந்த விதமான தயக்கம் இல்லாமல், மனசில் கிளேசம் இல்லாமல் உற்சாகத்தோடு செய்யக்கூடிய அமைப்பு தான் கோச்சாரத்தில் எல்லாருக்குமே வந்திருக்கு. குரு ஃபுல்லாக பூர்ணமாக சுதமாயிட்டார்னா இன்னும் கேட்க வேண்டாம், நன்னாவே இருக்கும். ஆனால் அது வரைக்கும் ஐப்பசி மாதம் வரைக்கும் அதுக்குள்ளேயே எல்லாம் வந்துடுது. திமுக என்னால் பண்ணவில்லை, உனக்காக நான் பண்ணித்தரேன்னு சொல்கிற மாதிரி அத்தனை கிரகங்களும் செஞ்சு கொடுக்குறது. ராசிக்கு வரைய வீடாக இருக்கிற கண்ணியில் உட்கார்ந்துட்டு மறைவுஸ்தான அதிகாரி தொடர்பு கொள்வது. அதே மறைவுஸ்தான அதிகாரி 3ஆவது, எல்லாம் 3, 6, 12 இப்படி தான் வருது. 3, 6 சம்மந்தப்பட்ட விஷயத்துலேருந்து தொடர்பு கொள்ளக்கூடியது எல்லாமே அயன சயன போகம், உற்சாகம், துணிச்சல், செயல்பாடு, புத்திசாலித்தனம் செயல்படுறது. அப்புறம் எப்படிலாம் பண்ணால் சுதாரிச்சுன்னா வாழ்க்கையில் மேலே வர முடியும், எப்படி சொத்து பத்தெல்லாம் வாங்க முடியும், இத்தனை வில்லங்கங்கள் இருந்தால் அதை உடச்சி எரிஞ்ச முடியும், எப்படி நம்ம அனுசரிச்சுன்னு போனோம். இத்தனை விஷயமும் இந்த 3, 6, 12 இதெல்லாம் இருக்குது. அந்த களத்தில் சொல்லக்கூடிய செவ்வாய் தன்னை மறந்து நேராக போய் அஷ்டமத்தில் உட்காந்து தொடர்பு கொண்டு எப்படி பண்ணுறாரு பாருங்கள். லாபஸ்தானை தொடர்பு கொண்டு அங்கேருந்து முடிச்சுட்டு லாபத்தில் உட்காந்து சுக்கிரனையும் புதனையும் தொடர்பு பண்ணுற பிறகு அந்த லாபத்தான சூரியன் ஐரசேன போத்து வந்து புரட்டாசி மாதம் இல்லை வந்து அது அங்கே தொடர்பு கொண்டு ராசி பண்ணி இவ்வளவும் பண்ணி கொடுக்குறாங்க உங்களுக்கு. அந்த லாபத்தான் நடக்கக்கூடிய விஷயம். எளிமை நயம் கொண்ட இந்த துளாராசினியர்களுக்கு எப்போதுமே சமுதாயத்தில் பொறுத்த வரைக்கும் ஒரு நெகட்டிவாக திங்கிங் இருக்கும்.
இந்த சாமர்த்தியம் எனக்கு இல்லைன்னு நினச்சிப்பாங்க. அதுலேருந்து வெளியில் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதம் யோகங்கள் அவங்களை வலுக்கட்டாயமாக செயல்பட வைக்கும். யோகங்கள் மறைமுகமாக கொடுத்து நேரடியாக இவங்களுக்கு கொடுக்கும். நேரடியாக கொடுத்தா அவங்களுக்கு சாமர்த்தியம் இல்லைன்றதுக்காக மறைமுகமாக உட்காந்து செய்யறது. பாருங்கள், நீங்களே பாருங்கள். துலாத்துடைய 4ஆம் வீடு சனீஸ்வரர் அங்கே உட்கார்ந்துருக்கார். 5ஆம் வீட்டு அதிபர் சொல்லக்கூடிய அவர் 4ஆம் வீட்டில் உட்கார்ந்துட்டு, பூர்வ புண்ணிய 4ஆம் வீட்டில் உட்கார்ந்துட்டு, 4ஆம் வீட்டிலே சனிதான், சுகம்தான், சுகஸ்தானத்தில் உட்கார்ந்துட்டு 3ஆம் பார்வையாக குருவை பார்க்குற 6ஆம் இடத்துல உட்காந்து மறைமுகமாக செய்யக்கூடிய அமைப்பில் வந்திருக்கு. 3ஆம் வீட்டு குரு 6ஆம் வீட்டு குரு அவரை பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடச்சிருக்கு. இன்னொரு அது மட்டும் இல்லை, அந்த முக்கியமான கர்த்தா களத்திரம் செவ்வாயுடைய கை ஓங்கி இருக்கும். இந்த மாதம் சுக்கிரனுக்காக செய்கிறாரு பாருங்கள், எப்படி அட்டகாசமாக. செவ்வாய் தன்னுடைய அட்டமத்தில் உட்கார்ந்துட்டு மறைமுகமாக உட்கார்ந்துட்டு அப்படியே தன்னுடைய பார்வையை லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. லாபஸ்தானத்தில் யார் உட்காந்து சுக்கிரனும் புதனும் உட்கார்ந்துருப்பாங்க. முதல்ல அந்த சுக்கிரனும் புதனும் உட்கார்ந்துட்டு புரட்டாசி மாதம்னால அந்த அயனசைன போகத்தில் உட்காந்து கண்ணில் உட்காந்து சூரியனோட ராசி பத்தினம் புதனம் பண்ணுறார். அது மட்டும் இல்லை, அந்த சூரியன் நேர குருவை தொடர்பு 6ஆம் வீட்டில் உட்காந்து குருவை தொடர்பு கொள்கிறார். குரு வக்கர நிலையிலேருந்து மீளக்கூடிய காலம் இது. அடுத்த ஐப்பசி மாதம் குரு பூர்த்தம் ஆகிடுவார். இந்த மாதம் சனீஸ்வரர் வக்கர நிவர்த்தி ஆகிடுவார். 23ஆம் தேதி புரட்டாசி 23ஆம் தேதி சனீஸ்வரர் வக்கர நிவர்த்தி ஆகிடுவார். ஃபுல்லாக பவர் வந்துடும். இப்போயே பலம் உள்ளவர் தான். முக்கியமான கர்த்தா முக்கியமாக சனீஸ்வரர் மட்டும் இல்லை, செவ்வாயும் சனியும் 2 பேரும் துலாத்துக்கு வேண்டியவங்க. ஆச்சரியமாக இருக்குது, துலாத்துக்கு 2 பேரும் வேண்டியவங்க. சனி ஏன்னா சாத்விகமானவர். துலாராசி பொறுத்த வரைக்கும் சாத்விகம். அதே ரிஷபம்னா ஆடம்பரம் வந்தாலாம் நிறைய அவர் பக்கத்தெல்லாம் பண்ணுவாங்க. ஒரு ஆடை பாதி அணிகலன் பாதி அப்புறம் தான் மற்றதுன்னு சொல்கிற மாதிரி அட்ராக்ஷன் கொடுப்பாங்க. இந்த அட்ராக்ஷன் கொடுக்க தெரியாது இவங்களுக்கு. அதுதான். அதனால் இவங்களுடைய ஆற்றல் எப்பேற்பட்ட ஆற்றல் இந்த மாதம் பார்க்க வரீங்க. உலகத்துக்கு தெளிவைக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு கௌரவம் புகழ் மட்டும் இல்லை, தனம் செல்வம் தானம் சொத்து பத்து விருச்சி உறவுகள் என்னென்னலாம் பார்க்க போகிறீங்க. உலகத்தில் நம்பர் 1 இவங்க செயல்படக்கூடிய அமைப்பு தான் தொடர்ந்து வந்துட்டுருக்கு. முக்கியமானது என்னென்னா, சனீஸ்வரன் வக்கர நிவர்த்தி ஆகிறார் மாதம் 23ஆம் தேதி புரட்டாசி. 22ஆம் தேதி செவ்வாய் மீனத்துக்கு போயிடுவார். அங்கிருந்து போயிட்டு செவ்வாய் பாக்கியத்தில் உட்கார்ந்துட்டு டைரெக்டாக நேரடியாக 4ஆம் பார்வையால் அயனசேன போகத்தில் உட்காந்து சூரியன் சுக்கிரன் புதனை பார்க்குறாரு. அதே சூரியன் சுக்கிரனோடு சேர்ந்து சூரியன் தொடர்ந்து குருவை பார்த்துட்டுருக்கார். சனீஸ்வரர் தொடர்ந்து குருவை பார்க்குறார். அத்தனை பேர் பார்க்குறான் பாரு குருவை. குருவும் தொடர்ந்து அங்கே பார்க்குறாரு. சனீஸ்வரன் குருவை பார்த்த உடனே இந்த குரு இன்டர்ன் நேரடியாக டைரெக்டாக கண்ணில் உட்கார்ந்த சூரியன் சுக்கிரன் புதன் பார்க்குறாரு. அதே சமயத்தில் செவ்வாய் தனி உட்காந்து கலத்தரம் பாக்கியத்தில் உட்கார்ந்த செவ்வாய் தொடர்ந்து பன்னுடைய பாறையை பார்க்குறது. சூரியன் புதன் சுக்கிரன் எத்தனை யோகம் வருது பாருங்கள் நீங்கள், எத்தனை யோகம். இந்த அதில் இன்னொரு பியூட்டின்னா, சனீஸ்வரன் அக்கறை ஒரு குரு தவிர மற்ற யாருமே அக்கறையும் இல்லை. ஃபுல் பவர் எல்லாத்துக்கும் இருக்குது. பூர்ணத்துவம் வருது. இப்படி டீம் ஒர்க்காக மொத்தமாக கூட்டாக நிறுவந்து வி ஆர் சர்வீஸிங் யூ அப்படின்னு பார்க்கும்போது இன்டர்ன் நமக்கு அந்த துலாசனருக்கு எவ்வளோ கிடைக்கிறது. உங்களோட கையை பூச்சி வச்சுட்டு ஐசின்னு போயிட்டு அறிமுகப்படுத்தி உங்களை புகழ கீர்த்தி பெருமையெல்லாம் வெளியே சொல்லி குடும்பத்திலையும் குறைச்சி எல்லா தனந்தானி புத்துப்பத்தெல்லாம் கொடுத்து வில்லங்கங்களும் இல்லாத பண்ணி உங்களுக்கு கூடையே இருந்து பண்ணக்கூடிய பாக்கியம் இந்த மாதம் கிடச்சிருக்கு. குழந்தை விருத்தி கல்யாணம் பாக்கியம் அது வளர்ந்த பெண்களுக்கு வயதான நோயெல்லாம் போய் நன்றி பக்காவாய் சுகமாகிறது அனுமையான அமைக்கும். அப்புறம் அந்த அலைச்சல் இல்லாமல் அதுவே தானாக வந்து பழம் நழுவி பாயில் வர இந்த மாதம் ஃபுல்லாக அமைஞ்சிருக்கு. இந்த பாக்கியம் இது வரைக்கும் இந்த லைஃப்பில் ப்ரீவியஸாக ஒரு 60 வருஷம் முன்னாடி இருந்து பார்த்துருக்கலாம், தவிர இப்போ பார்த்துருக்க முடியாது, இது வரைக்கும் பார்த்துருக்க முடியாது. இந்த மாதிரிலாம் கிடைக்க ஒரு பாக்கியம் கிடச்சிருக்குன்னா நீங்கள் உண்மையிலே புண்ணியம் பண்ணவங்க தான் எல்லாருமே. இந்த ஆரோக்கியம் நன்னா இருந்ததுன்னா, செல்வம் நன்னா இருந்ததுன்னா மகிழ்ச்சி தானாக வரும். உடம்பில் மொத்தம் ஆரோக்கியம் வந்துடுத்துன்னா, நோயற்ற வந்தோன்னா, புத்தியின் மனசு நன்னா ஆரோக்கியம் வந்துடுதுன்னா, ஒரே சமயத்தில் ஆத்மா விருத்தி பலம் நல்லா வரும். சரீரத்துக்கும் ஆத்மா என்ன சம்மந்தம் கேட்காதீங்க. அந்த அதிகமாக சுகங்களும் அதிகம் கொடுத்தானா ஆத்மா பகவானால் கிடைக்கப்பட்டது அனுமையாக அனுபவிக்கிறோன்றது எண்ணம் மனசில் வரும்போது தானாகவே
அது வரும். அது சமயத்தில் அந்த புறக்கணிச்சிடுவான் பகவான். ஆனால் கேது உட்கார்ந்துருக்கு, அது சனீஸ்வரர் பார்த்து கரெக்டாக பண்ணுறது, அந்த பாறையை பார்த்து ஒலிச்சு தள்ளுறது. 10ஆம் பாறைன்னு தீட்சணியம். கேது அமைதியாக இருக்கார். ஏன்னா 2 பேரும் ராகு கேது 2 பேரும் சுப நட்சத்திரங்கள் சாரத்தை பெற்றிருக்காங்க. அதனால் அவங்க நல்லது தான் பண்ணுவாங்க, அமைதியாக இருக்காங்க, விஷமத்தனம் பண்ணலை. அதில் பொருளாதாரத்தில் நல்ல விருத்தி காணுவீங்க. குழந்தைகள் வளர்ச்சியில் நல்லா பிரமாதமாக இருக்கும். எதுவுமே பிரச்சனைக்கு இல்லாத ஒரு காலம் அது. மகிழ்ச்சி தருமான காலம். உறவுகள் பலம் பெறும். சந்தான பாக்கியம் குழந்தைகளுக்கு. தன்னாலாம் குழந்தை இது சொல்லவே நான் இல்லை இது வரைக்கும் உங்களுக்கு எல்லோரும் சொல்கிறேன். இந்த கல்யாணம் ஆகி பிரிஞ்சு போன எத்தனையோ குடும்பங்கள்லாம் இருக்குது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உறவே இல்லை, எத்தனையோ இருக்குது. வில்லங்கங்கள் பண்ணி பிரச்சனைகள் ஆகி எத்தனைவா பரிதாபமாக இருக்கும்போது சமுதாயத்தை இனிமேல் அது மாதிரி வராது. இனிமேல் வர காலத்தெல்லாம் எல்லாருக்குமே உறவுகள் பலம் பெறும்னாலே சொல்கிறேன்னு என்ன அர்த்தம்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன் நல்லா இருக்கும். அது சொல்லாமல் சொல்கிறாங்க, தனித்தனியாக சொல்லணும் அவசியம் கூடாதுன்னு தான் இந்த மாதிரி சொல்கிறேன். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சு இந்த கூடுவாங்கன்னு சொல்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு தான் சொல்லலை. உறவுகள் பலம் பெறும் அப்படின்னாலே தெரிஞ்சுக்கலாம். அதனால் ஒருத்தருக்கும் அக்னியை வச்சு வளர்க்கக்கூடிய நம்ம சம்பிரதாயம் உறவுகள், அந்த உறவுகள் அது இது மாதிரி ஒரு கேலி கூத்தானது ரொம்ப வருத்தமான விஷயம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அதனால் இந்த உறவுகள் பலம்படும். ஏற்றத்தாழ்வோ இல்லை வேறு ஏதாவது குற்றங்களால் பாதிக்கப்பட்டாலோ அதெல்லாம் நீங்கி போய் மீண்டும் ஒருத்தருக்குள்ள அந்யோன்ய பாகம் எல்லாருக்கும் ஏற்படும். ஸோ கோர்ட்டெல்லாம் இந்தமாரிலாம் கோர்ட்டு தான் புறக்கணிக்க வேண்டியது தான். எல்லாத்தையுமே வில்லங்கங்கள்லாம் தீர்ந்து சரியானபடி நல்ல அமைவுகளில் வரும். சொத்துக்காக சண்டை போட்டு குடும்பங்களை நாரி போய் எத்தனையோ பார்த்துருக்கோம். இனிமேல் அந்த அமைப்பெல்லாம் இல்லாமல் ஒரு அழகான சமரசமான உடன்படிக்கை வந்து தீர்வு காணு கொஞ்சம் ஒருத்தருக்குள்ளே விட்டு கொடுத்து போகக்கூடிய அமைப்பு தான் இந்த மாதம் ஃபுல்லாகவே இருக்குது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இதில். ஏன்னா உறவுகள் பலம் பெறணும். நாட்டினுடைய சமுதாயத்தில் உறவுகள் பலம் பெற்றாதான், ஏற்றத்தாழ்வு இல்லாமல் பார்க்காம ஒரு விட்டு கொடுக்கக்கூடிய பகம் வந்தால் தான் வியாபாரம் நன்னா பெருக முடியும். வியாபாரம் பெருகினாதான் நாட்டில் வளம் பெறும். எல்லாம் இயற்கையெல்லாம் சீற்றங்கள்லாம் இனிமேல் இருக்காது. ஏன்னா இந்த கிரகங்கள்லாம் நல்லா எடுக்கு. இத்தனை ஒரு யோகம் உண்டாச்சுன்னா நாச விளைவுகள் நாட்டுக்கு நம்ம நாட்டுக்கு இல்லை. அரசியல் மாற்றங்களில் ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். இப்படியே குண்டு செட்டில் குதிரை ஓட்டு கதை பண்ணிட்டு இருக்கானுங்க. இதே தான் நம்ம சொல்ல முடியாது. அதிகாரம் ஏமாற்று, ஆளாளுக்கு ராஜா மாதிரி நடக்கிறாங்க, கேட்க முடியாது. எல்லாம் ஒரு 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 வேலையில் போய் உட்காந்து சம்பாதிக்கிற மாதிரி, அவ்வளோதான். ஒரு சர்வீஸே இல்லை. பச்சையாக சொல்கிறேன், சர்வீஸே கிடையாது. சொல்லிக்கணும் நான் பெருமை நம்ம நாட்டு போலீஸ் மிலிட்ரி. அதுக்கு இதெல்லாம் ஒரு முடிவு காலம் வந்துடுது. அது நம்ம தலையிட வேண்டாம். அது அவர் பார்த்துப்பார். கிருஷ்ணன் எப்போதுமே இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் சர்வசாதாரணம் பண்ணக்கூடியவர் தான். அவருக்கு துவாபரத்துலேயும் பார்க்குறேன், இது வரைக்கும் அப்படி தான் இருந்திருக்கு. சுற்றி இவர் பகலாகவே இருப்பாங்க, நாசம் பண்ணிட்டு இருப்பானுங்க. அதில் இவரே குளிர் காய்வார். எப்படி இந்த பகவான் அப்படி தான். அதனால் இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, ஆச்சரியமான விஷயம்னா, துளாராசிக்காரர்களும் மாற்றலாம் அப்படி. ஆனால் பண்ண மாட்டாங்க, அடக்கமானவங்க. அது அந்த அளவுக்கு ஒரு உயர்த்தி கொண்டு வந்து பகவானே பண்ணுற அளவுக்கு நவகிரகங்கள் உடனே வாலண்டியராக நம்பர் 1 விவிஐபியை செயல்படுறது இந்த துளாராசிக்காரர்களுக்கு. விவிஐபி அந்த ஸ்டேட்டஸில் நவகிரகங்கள் உங்களை வச்சிருந்து செய்யறதுன்னா அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு உயர்வீங்க நீங்களே பார்த்துக்கோங்க. வாழ்க்கையில் குறை சொல்லவே முடியாது. இனிமேல் பற்றாக்குறைன்னு சொல்கிற வார்த்தையே வரக்கூடாது. இனிமேல் இது போதுன்ற வார்த்தைகளை நிறைய வேணும்னு சொல்லணும் நினைக்கிறேன் இனிமேலாம். அப்போ தான் நிறைய விருத்திக்கு வரும். இது போதும்னு சொல்லியிருந்தால் உங்களுக்கு இப்படி இருக்குது. தேவைகள் வேணும்னா சாக்ரிஃபைஸ் பண்ண உழைக்கணும். புத்தி சாமர்த்தியத்துடன் செயல்படணும், அந்த அனுசரிச்சுன்னு போகணுன்ற அமைப்பில் எல்லாமே வருதுனால உங்களுக்கு கல்யாண பாக்கியம் இனிமேலாம் இந்த பெண்கள்லாம் எதிர்பார்க்குற மாதிரி கிடையாது. ஒரு குடும்பம் நடத்தணும், வருமானம் வரணும், குடும்பம் நல்லபடியாக இருக்கணும், குழந்தை குட்டி பெற்றா காலத்தில் பண்ணணும்னா இதுவே வயசாகிடுத்து ஒருத்தருக்கும். காலத்தில் கல்யாணம் 23 வயசுக்கு வந்து ஒன்றுமே இல்லை, எல்லாம் அபோவ் வயசு தான். இனிமேல் எல்லாத்துக்கும் அந்த நேரத்தில் பெரிய கலை திருமணம் ஆடும். அதுக்கு வேண்டிய சோர்ஸஸ் ஆஃப் இன்கம்லாம் வரணுமே, அதுவும் வந்துருத்தோம். சர்க்குலேஷன் மணி ரொட்டேஷன் நிறையா வந்துருது. அதனால் எதுவும் பிரச்சனை இல்லை, கடன் உபாதை இருக்காது. அதனால் காலகட்டம் நடக்கும். குழந்தைகளை பொறுப்புடன் செய்யக்கூடிய தார்மீகமான உணர்வுகள் தான் குழந்தைகள் வச்சுருக்கு. பார்க்கறதுக்கு நமக்கு தெரியல.
குழந்தைகள்லாம் கையில் என்ன மாட்பான் வச்சு என்னமோ பண்ணிட்டு கிடையாது. தன்னுடைய வாழ்க்கை தளத்தை எப்படிலாம் உயர்த்திக்கலான்ற அதே நோக்கத்தான் இருக்குது. எல்லாத்துலேயும் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறது, தன்னை தானே காப்பாற்றிக்க சமைப்பெல்லாம் இருக்குது. ஒரு பிரச்சனையும் இல்லை. அரசியல் விஷயம் தலையிடாமல் இருந்தால் போதும். நாட்டில் மற்ற விஷயத்தில் எல்லா விஷயத்துலையும் ஏற்றமாக இருக்கக்கூடிய காலமாக இருக்கு சொல்லி வாழ்த்து அமைகிறது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.